திமுகவுடைய லட்சணம். அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைக பேர பிள்ளைகள் மறந்துடுங்க. ஒட்டுமொத்த தாய்மார்கள், ஒட்டுமொத்த பெண்கள் நீங்க முடிவு செய்யுங்க. போதையா 3 முறை இவங்களுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. மாறாக உங்களுக்கு என்ன பண்ணாங்க? சிதம்பரம் நகரம் எடுத்துக்க. இந்த நகரத்துல 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் நடந்திருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு? ஒன்னுத்தையும் கிடையாது, ஒரு காரணம் கிடையாது. அப்புறம் எதுக்கா நீங்க திமுக ஓட்டு போடணும்? இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தமிழக மக்கள் இன்னைக்கு முடிவு செய்ய வேண்டியது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்க. யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. ஏன்னா அவங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆட்சி செஞ்சாங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எலெக்ஷன் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவான். ஏன்னா எதுவும் பண்ணலாம், உங்களுக்கு பண மூட்டை தவிர வேற எதையும் நம்பி இல்லாம. அதனால இல்லை, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்போ பசுமை தாய் அருள் சொன்னார்கள், தேர் 4 வீதி. இந்த வீதியில நம்ம ஆட்சி இருந்து என்ன பண்ணுவோம்? இந்த மேல போற கரண்ட் கேபிள்லாம் கீழே தரையில போட்டு இருப்போம். கேபிள் தேர் போறதுக்கு சௌரியமா இருக்கும். இது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி எவ்வளவு செய்யலாம். பக்கத்துல கொள்ளிடம் ஆறு இருக்கு. கொள்ளிடம் ஆறு வடகரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கு, தென்கரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. செல்லும் மகேஷ் சொன்னார்கள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திமுக, அதாவது 2011 ஆட்சி இல்ல காலத்துல இதே திமுக நாகார்ஜுனா கம்பெனிக்காக அங்கே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 45 கிராமம். நினைச்சு பாருங்க, கொள்ளிடம் வடக்குல 25 கிராமம், தெற்கு 20 கிராமம், 45 கிராமம். எங்க? கொள்ளிடம் ஆற்றின் படுகையில. படுபாவிங்க, வேற இடம் கிடைக்கல. இடம் உங்களுக்கு நீ ராமநாதபுரம் தரிசு நிலம் இருக்கு, அங்க போய் பண்ணு. இங்கே நமக்கு சோறு போடுற மண்ணியா? முப்போகம் நமக்கு சோறு போடுற மண் இந்த மண்ணு. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த பொன்னான மண்ணை அழிக்க யாரால? 1000 ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம் என்ன? இந்த மண் வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் வந்த வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க அவ்வளவுதான். இடையில நம்ம வந்தவங்க என்ன பண்ணணும்? இந்த மண்ணை பாதுகாக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும். அதுதான் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த மண்ணை அழிக்க துடிக்கிற திமுக. நான் களத்துல நின்று போராடின, ஊரா போனேன். 45 கிராமத்துக்கு நான் போனேன். துண்டு பிரசுரம் கொடுத்தேன், பொதுக்கூட்டம் நடத்தினேன், போராட்டம் நடத்தினேன், அழுத்தம் கொடுத்தேன். அதன் பிறகுதான் மக்கள் எல்லாம் வந்தாங்க, அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சைமா சாய கழிவு பட்டறை எங்க? பரங்கிப்பேட்டையில. எங்க இருந்து சைமா சாய கழிவு என்ன தெரியுமாமா? திருப்பூர், ஈரோடு, பவானியில் இருக்கிற அங்க அந்த சாய கழிவு இருக்குல்ல, டையிங் கழிவு, அங்க இருக்கிற சாய கழிவுகள்லாம் பைப் மூலமா எடுத்துட்டு வந்து உங்க பரங்கிப்பேட்டையில அதை சுத்திகரிச்சு மீதி இருக்க தண்ணியை கடல்ல விடுவாங்களாம். என்ன திட்டம் அது? எங்க? பவானி, ஈரோடு, திருப்பூர். அங்க இருக்கிற கழிவுகள் இங்க எடுத்து வந்து உங்க மண்ணுல, உங்க விவசாய மண் அழிச்சு இங்க கழிவை சுத்திகரிக்கணும். ஐயா, அங்க பண்ண தெரியாதம்மா. இதை முதல் எதிர்த்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். மற்ற கட்சிகள்லாம் எல்லாம் வாங்கிட்டானுங்க, அமைதியா இருந்துட்டாங்க, வாயே திறக்கல. ஏன்னா அது பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள். எனக்கு என் மண்ணு என் மக்கள் தான் முக்கியம், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுயா. அதனால நான் போராடி அழுத்தம் போராட்டம் பெரிய பிரச்சனை வரும் சொன்ன பிறகுதான் இப்ப திட்டம் ரத்து பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் சிந்திக்க வேணும். நீங்க ஏதோ வந்தோம் பேசணும் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இந்த மக்கள் நீங்கள் முன்னேறணும். 1,30,00,000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை, அந்த காலியிடங்களை நிரப்புவோம், 3.5 லட்சம் அரசு வேலைகள் புதிதாக உருவாக்குவோம், 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவோம். ஏதாவது உருவாக்குனாங்களா? ஒரு கருணை காணும், ஒன்னுத்தையும் உருவாக்கல.
வெறும் பேச்சுதான். திமுக இது திமுக ஆட்சி கிடையாது.